திருநீறு யூடியூப் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயில். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த நாளே வார்த்தை தாங்க, வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. அன்பருக்கு அன்பனே நீ வா வா சண்முகா. இந்த கோயிலோட அமைப்பு உள்ள வரும்போதே ஒரு மன அமைதி கிடைக்கிற அமைப்பு இருக்கு. என்ன வேண்டுனாலும் அவர் நடத்தி தர ஒரு அதிசயம் எல்லாம் நடக்கிறது. இங்க நல்ல சக்தி வாய்ந்த முருகர் இவரு. கண்டிப்பா இந்த தலத்துக்கு எல்லாரும் வரணும். செந்தூர் முருகன் கோயில் காட்டுப்பாக்கத்தில் இருக்கு. செந்தூர் முருகன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். காட்டுப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வடசெந்தூர் முருகன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். சென்னையின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு அமைதியான ஆன்மீக தலமாக காட்டுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வடசெந்தூர் முருகன் திருக்கோயில். இந்த திருக்கோயில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, மன அமைதி தேடி வரும் பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அடைக்கலமாக விளங்குகிறது. இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் வடசெந்தூர் முருகன் என்ற திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். முருகா அப்படின்ற சொல்லோட விளக்கமே பாத்தீங்கன்னா, மூ அப்படின்ற வார்த்தை முகுந்தனை குறிக்கும். ரூ அப்படின்ற வார்த்தை ருத்ரனை குறிக்கும். கா அப்படின்ற வார்த்தை பிரம்மனை குறிக்கும். சோ நீங்க முருகா அப்படின்ற அந்த ஒரு சரணத்திலேயே நீங்க எல்லா கடவுளையும் நீங்க கூப்பிடுறீங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுற ஒரு பலன் முருகான்ற அந்த நாமத்துக்கு இருக்கு. சோ நீங்க அவரை கெட்டியமா பிடிச்சிருந்தாலே அவர் உங்களை கைவிடாம பாத்துக்குவாரு. சும்மா இருக்கிற உங்க நேரத்துல முருகா 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 அப்படின்ற சரணம் நீங்க சொன்னீங்கனாலே போதும், உங்க வாழ்க்கை ஏறுமுகமா தான் போகும். ஒரு சிம்பிளான ஒரு மந்திரத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த நாளே வார்த்தை தாங்க, வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. இந்த மந்திரத்தை மட்டும் தினசரி மனசார அவரை நினைச்சு நீங்க சொல்லுங்க. 13 வருஷமாக நான் இந்த முருகன் கோயில தான் நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. முருகனை கும்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவர் குமரன் முருகன் தான். நாம என்ன வேண்டுறோமோ அதை நம்ம முருகன் நமக்கு தருவாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த தலத்துக்கு எல்லாருமே வாங்க, உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. நம்ம எங்கெங்கோ தேடுறோம், எல்லா இடத்துலயும் சுப்பிரமணியன் முருகன் தான். எல்லா இடத்துலயும் அவருடைய சக்தி பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குது. பெரிய ஸ்தலத்துலதான் சாமியினுடைய அருள் இருக்கும். நம்ம போய் கூட்டத்துல நின்று ரொம்ப வருத்தின்னு இல்லை, எல்லா இடத்துலயும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு. இந்த தலத்துல நிறைய நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வைக்கிறோமோ, கோரிக்கைகள் வைக்கிறோமோ, அது அவருடைய எப்படின்னா அந்த சூழ்நிலையை உருவாக்கி விடுறார். உடனே நாளைக்கே அதிசயம் நடக்கணும்னு அப்படி நினைக்கிறத விட, நமக்கு அதுக்கேத்த மாதிரி நம்மளையும் பக்குவப்படுத்தி அதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி நடத்தி கொடுப்பார் முருகர். செந்தூர் முருகன் பொதுவாக தெற்கு திசையை சார்ந்ததாக அறியப்பட்டாலும், இந்த ஆலயத்தில் வடதிசையை நோக்கி செந்தூர் முருகன் என்ற தனித்துவம் இந்த கோயிலின் பெருமையாக விளங்குகிறது. கோயிலின் வாசலில் காலடி வைத்தவுடன் மனதில் ஓர் அமைதி பரவுகிறது. தீபாராதனையின் ஒளி, வேல் தரிசனத்தின் புனிதம், மந்திரங்களின் அதிர்வு, முருகன் திருநாமத்தின் இனிமை மனம் முழுவதையும் ஆன்மீகத்தில் மூழ்கடிக்கிறது. பல பக்தர்கள் சில நிமிடம் மௌனமாக அமர்ந்தாலே மன அழுத்தம் குறைகிறது என்று கூறுகிறார்கள். எந்த கோயில்ல உங்க காலடி பட்டு உங்க வாழ்க்கை மாறிச்சோ அந்த முருகனை நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. இப்ப கந்தக்கோட்டம் இருக்கு, வடபழனி இருக்கு, எல்லாமே புகழ்பெற்ற ஸ்தலம் தான். அதே மாதிரி இப்ப வடச்செந்தூர் முருகன் கோயில் அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டு வருது. சோ என்னோட வாழ்க்கை இந்த வடச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தேன். சோ நிறைய முருகர் கோயில் இருக்கு, எல்லா கோயிலுக்குமே ஒரு தல புராணம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. பட் எந்த முருகர் கோயில்ல போய் உங்க வாழ்க்கை மாறுதோ அந்த முருகனை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த கோயிலோட அமைப்பு உள்ள வரும்போதே ஒரு மன அமைதி கிடைக்கிற அமைப்பு இருக்கு. அதுவும் இங்க இருக்கிறவாளோட பழகும் போது இது பண்ணும் போதும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஃபீலிங். அதான் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் இங்கே இணைஞ்சு செயல்படுறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவங்கள மீறி ரொம்ப அற்புதமாகவே செய்கிறாங்க. அதுவும் கடந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் விழா கோலத்தோடு தான் இருந்தது. இன்னும் மேலும் பக்தர்கள் இங்கே சிறப்பித்து முருகப்பெருமானோட அருளை தரணுன்றது எங்களோட விருப்பம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் இந்த கோயிலுக்கு 10 வருஷமா வரேன்.
ரொம்பவும் புகழ்பெற்ற இந்த செந்தில் ஆண்டவர் ரொம்ப புகழ் பெற்றவர். கேட்கறவங்களுக்கு கேட்கிற வரம் கொடுக்குறவர் இவரு. 6 வாரம் பழம் வச்சு வாங்கி குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரத்தை கொடுத்துருக்காரு. நல்ல சக்தி வாய்ந்த முருகர் இவரு. கண்டிப்பா இந்த தலத்துக்கு எல்லாரும் வரணும். நல்ல ஒரு புகழும் பேரும் இந்த வடசெந்தூர் முருகனுக்கு நல்ல ஒரு பேரு. காட்டு பக்கத்துல இது ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். என்னோட மகளுக்கு இங்க வந்து நாங்க இந்த இந்த கோயில்ல இருக்கிற பூசாரி கிட்ட கேட்டு நாங்க என்ன பரிகாரம் செய்யணுமோ செஞ்சு நல்லபடியா திருமணம் முடிஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலில் நடைபெறும் வழிபாடுகள் மிகவும் எளிமையானவை. ஆனால் அந்த எளிமையில்தான் ஆழமான பக்தி ஒளிந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை தினங்கள், கந்த சஷ்டி காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பால், சந்தனம், பன்னீர் அபிஷேகங்கள், வேல் வழிபாடு பக்தர்களின் மனங்களை முருகனிடம் இணைக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் முருகபெருமான் தங்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்று உறுதியாக கூறுகிறார்கள். வேலை, கல்வி, திருமணம், குடும்ப பிரச்சனைகள் எத்தனை தடைகள் இருந்தாலும் மனமாற வடசெந்தூர் முருகனை வேண்டினால் நிச்சயம் அவர் வழிகாட்டுவார் என்பதே இங்கு நிலவும் ஆழ்ந்த நம்பிக்கை. வேலுண்டு வினையில்லை. இந்த ஆலயத்தின் விசேஷ தினங்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ நாட்களில் ஆலயம் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. சிறப்பு அலங்காரம், பக்தி பாடல்கள், வேல் வழிபாடு ஆலயத்தை ஒரு தெய்வீக ஒளியில் மிளிரச் செய்கிறது. ஸ்ரீ வடசெந்தூர் முருகன் திருக்கோயில் ஒரு கோயில் மட்டுமல்ல, மனசாந்திக்கான தலம், நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் இடம், வாழ்க்கை குழப்பங்களுக்கு தெளிவு தரும் ஓர் ஆன்மீக மையம் என்று கூறலாம். என் பொண்ணுக்கு வந்து இது மாதிரி 5 வருஷமா குழந்தை இல்லாத இருந்தது. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன். 6 கோவில்ல இருக்கிற மாமா அவர் என்ன பண்ணார், கோயில் சுத்தி வரும்போது ஏமா எலுமிச்சம்பழம் வாங்கல அப்படின்னா, நான் வாங்கிட்டேன் மாமான்னு இன்னொரு கொடுப்பார். இதே மாதிரி 3 வாரமா எனக்கு நடந்தது. கடைசியா பார்த்தா அவளுக்கு 2 குழந்தை பிறந்தது. அதே மாதிரி என் பையனுக்கு 6 வருஷமா குழந்தை இல்லாத இருந்தது. நான் அவங்க அமெரிக்கால இருக்காங்க, அவங்க பேரை சொல்லி நான் வாங்கி இங்க இது பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு தைப்பூசத்துல என் பேரை முருகர் மாதிரியே அவ்வளோ அழகா குழந்தை பிறந்திருக்கான். ரொம்ப சத்தியம். இது என்னோட அனுபவம். இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. கல்யாணம் வந்து ஆகாதவங்க எல்லாம் 6 வாரம் வருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என் வாழ்க்கையில 20 வருஷத்துல நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு செந்தூர் முருகன் தான் காரணம். ரொம்ப பெருமை வாய்ந்த கோயில், எல்லாரும் வரணும். வடசெந்தூர் முருகன் திருக்கோயிலுக்குள்ள அமைந்திருக்க சன்னதிகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கைலாயநாதர் சன்னதியும், விநாயகர் சன்னதியும், கோயிலின் உட்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும், அதன் அருகில் துர்க்கை சன்னதியும், குரு தட்சிணாமூர்த்திக்கு சன்னதியும், ஸ்ரீ தர்மாம்பிகைக்கு சன்னதியும், அதன் அருகில் நவக்கிரக சன்னதியும், கால பைரவருக்கு சிறப்பான சன்னதியும் இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதரோட தலையெழுத்தையே மாத்தின முருகர் வந்து நம்ம வாழ்க்கையே மாத்த மாட்டாருங்க. கண்டிப்பா இந்த கோயில்ல உங்க பிரார்த்தனை என்னவோ அதை வந்து முருகர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். இந்த பாடலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகபக்தர் அனைவருக்குமே தெரிஞ்ச பாடலாதான் இது இருக்கும். இது சொன்னீங்கன்னா ஷுவரா சொல்றேங்க, நீங்க ஜோசியமே பார்க்க தேவையில்லை. எந்த கிரகத்தை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. சூரியன் உச்சத்துல இருக்கான், சனி பகவான் சனி தசை நடந்துட்டு இருக்கு, குரு பார்வை நம்ம மேல இருக்குமா, இப்படி எதையுமே நீங்க யோசிக்க தேவையில்லை. முருகன் உங்க பக்கம் இருக்காரு. வேற யாரு உங்களுக்கு வேணும்? இத சொன்னீங்கன்னா முருகனே உங்க பக்கம் ஓடி வந்துருவாருங்க. அதே மாதிரி தவறாம டைம் கிடைக்கும் போது வடசெந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க.
இங்க ஒரு முருக விசேஷமும் வந்து தடைப்படாது. முருக பக்தர்கள் எல்லாமே மனசார வேண்டதை நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கோயில்ல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. வந்து மனசார வேண்டிட்டு உங்க பிரார்த்தனை எல்லாத்தையுமே வச்சுட்டு போங்க. ஷுவரா அது வந்து முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வடசந்தூர் முருகன் திருக்கோயில் அனைவருக்கும் அமைதியையும் ஆன்மீகத்தையும் வழங்குகின்ற ஒரு புனிதமான திருத்தலமாக விளங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு கோயில் நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.